ஒழுங்கா ஜீரணமானா நல்ல சர்க்கரை, வாயு வயிறு குடல்ல ஒழுங்கா ஜீரணமாகாட்டி கெட்ட சர்க்கரை. பாருங்க, யாரெல்லாம் ஒழுங்கா ஜீரணம் பண்றீங்களோ நல்ல சர்க்கரை. உங்க கணையம் இருக்கு இல்லையா, அதாங்க நம்ம உடம்புல ஒரு உறுப்பு இருக்குது, அதுக்கு பேரு கணையம்னு பேரு. இத தமிழ்ல பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உறுப்போட வேலை என்ன தெரியுமா? ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி, குவாலிட்டி கண்ட்ரோலர் டெஸ்ட் பண்ணி ஒழுங்கா ஜீரணம் ஆயிருந்துச்சுன்னா இன்சுலின் அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுத்து செல்லுக்குள்ள போக சொல்லுவாராமா. ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா, ஏய் நீ ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னு யூரின் வெளியே அனுப்பிச்சிருவாராமா. எல்லாரும் நல்லா கவனிங்க. சாப்பாட்டில் உள்ள சர்க்கரை வாயில், வயிற்றில், குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலக்கிறது. ரத்தத்தில் சர்க்கரை சுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செல்லுக்கும் சர்க்கரை தேவைப்படுகிறது. ஒரு சொல் சர்க்கரை எடுப்பதில்லை. நல்ல சர்க்கரையா இருந்தா மட்டும்தான் எடுக்கும், கெட்ட சர்க்கரையா இருந்தா எடுக்காது. நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை என்னன்னா, இன்சுலின் இருந்தா நல்ல சர்க்கரை, இன்சுலின் இல்லாட்டி கெட்ட சர்க்கரை. அதை கொடுப்பது கணையம். அது எப்படி கொடுக்கும்னா, ஒழுங்கா ஜீரணமாகி நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ள போக சொல்லும். ஒழுங்கா ஜீரணமாகாம அரகுற ஜீரணத்தோட வந்துச்சுன்னா இது செல்லுக்குள்ள போனா செல்லுக்கு நோய் வந்துரும் சொல்லி இன்சுலின் கொடுக்காது. எந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்கலையோ அது யூரின் வழியா வெளியே போகும். இதுவே சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி என்னன்னு சொல்லுவாங்க? கணையம் கெட்டு போச்சுன்னு. கணையம் எல்லாம் கெட்டு போகல, ஜீரணம் தான் கெட்டு போச்சு, கணையம் எல்லாம் கெட்டு போலீங்க. சர்க்கரை வியாதிக்கு ஏன் தெரியுமா நிறைய யூரின் வருது? ப்ராப்ளம் சர்க்கரை வியாதி இல்ல, உங்களுக்கு சாப்பிட தெரியல. ஒழுங்கா ஜீரணம் பண்ணாதனால உடம்பு என்ன பண்ணுது? ரிஜெக்ட் பண்ணி குப்பையில போடுது. டாக்டர் என்ன பண்ணுவாங்க? யூரின் டெஸ்ட் படுத்து பார்த்துட்டு உங்கள் ரத்தத்துல, உங்க மூத்திரத்துல நிறைய சர்க்கரை போகுது, சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, நீ புடுங்குற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்ற மாதிரி யூரின் வழியா போற சர்க்கரை எல்லாம் தேவையில்லாத சர்க்கரை. அதையே முடிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. முதல்ல இந்த யூரின் டெஸ்ட் எடுத்து நிறுத்துங்க.